வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேங்க போன வீடியோவில். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க அளவு ப்ளவுஸை வச்சும் கட் பண்ணணும், அதில் அளவு எடுத்தும் கட் பண்ணி பழகணும், பாடி மெஷர்மெண்ட்டும் எடுத்து கட் பண்ணி பழகிக்கணுங்க. அதுக்காக தான் நான் லைன் பையாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கிறதுன்னு நான் போட்டிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து ஒரு மீட்டர் எடுத்துங்க, தாராளமாக ஒட்டு போடாமல் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது இல்லாமல் நீங்கள் இது மாதிரி நீங்கள் பேக் பார்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி இன்னுமே நமக்கு மிச்சமாகுங்க சைடில். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு பேக் பார்ட்டுக்கு ஒரு 12 இன்ச்சு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். 12ங்கிறத ஒரு 13 எடுத்துக்கிறேன். என்னோடது பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 38 நான் அளந்ததில் கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறதுக்காக, அது இல்லாமல் தையலுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு 12 இன்ச்சுக்கு தேவைப்படுதுங்க. நான் ஒரு ஒரு அரை இன்ச்சு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு ஒரு 36ன்னு வச்சுங்க. அப்போ 36 2ஆக வகுக்கும்போது 18, 18ல் பாதி 9 தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சுன்னு நீங்கள் ஒரு 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம், ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிக்க, அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் 2ஆகவே ஃபோல்டு பண்ணி நீங்கள் புதுசாக பழகிறவங்க போட்டுக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 மீட்டர் எடுக்கிறதுனால உங்களுக்கு தாராளமாக இருக்கும். கீழே பிசுறாக இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் லைன் போட்டு அதை வெட்டி எடுத்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இது சாதா ப்ளவுஸு, அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்காக விடுறேங்க. நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 இன்ச்சு விட்டாலும் பரவாயில்ல. நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்குமோ அதை ஃபோல்டு பண்ணி அடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸோட ஹைட்டு 12.5, எனக்கு ஒரு அரை இன்ச்சு இறக்க வைக்கணும். அதனால் நான் ஒரு 13 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு உயரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் 13 உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து அரை இன்ச்சு ஷோல்டருக்கு பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். பிகினராக இருக்கிறவங்களும் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அளவு எடுத்ததில் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5.25 வருது. அந்த 5.25 ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி அளவை மார்க் பண்ணி வரிகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் தையலுக்கான அளவுகளை விட போகிறேங்க. இப்போ கழுத்து அகலமும் நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணி எழுதி வச்சுருந்தேன். இப்போ 3 இன்ச்சு கழுத்து அகலம், இது எல்லாமே ரெடி அளவு. அந்த 5.25க்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு தாங்க. அளவு ப்ளவுஸில் 5 இன்ச்சு இருந்தது, நான் 5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நேராக கரெக்டாக இருக்கா, மறுபடியும் ஷோல்டர் அந்த இடத்துல 5.25 இருக்கான்னு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரணுங்கிறதுக்காகனா இப்படி கீழே நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ அந்த இடத்துல நீங்கள் லைன் போட்டுங்க. பாடி சுற்றளவை நம்ம மார்க் பண்ணேன். என்னோடய பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா 38. அதை டேப்பால் எடுத்து வச்சுங்க. 38 எடுத்து அதை 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். அந்த 2ஐ மறுபடியும் 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ தான் நமக்கு ஒரு பக்கத்தோட அளவு வரும். இப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 9.25 வருது. 9.25 நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் 36னா அது 18ஆக வரும். 18ல் பாதி 9ஆக வரும். அந்த 9ஐ நீங்கள் மார்க் பண்ணணும். அது உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நான் லூஸுக்காக இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த அளவை மார்க் பண்ணுறேன். நீங்கள் குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு தையலுக்கான அளவு 1.5 2 நீங்கள் 2 கூட விட்டுங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க 2 நம்ம விட்டுக்கலாம். இப்போ 2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம ஆம்கோலுக்கு ஒரு 1.25 நீங்கள் வச்சுக்கோங்க. 1.25 கரெக்டாக அந்த இடத்துல சென்டரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோல் உயரத்தில் பாதியை மார்க் பண்ணுங்கள். இப்படி டேப்பை 2ஆக மடக்கி பாதி அளவை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் ஸ்கேலை வச்சு ஒரு கர்வ் கொடுத்துங்க. அந்த சென்டர்லேருந்து அந்த 1.25 ஜாயிண்ட் ஆகி கீழே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இது மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு அளவு ப்ளவுஸை எடுத்து பாருங்கள். நம்ம செக் பண்ணியே பார்க்கலாம். இப்போ என்னோடய அளவு ப்ளவுஸை எடுத்து கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்படி பொறுமையாக நீங்கள் டேப் வச்சுட்டு வாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வருது. இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க வேண்டிய அளவு 8.5 இன்ச்சு. இப்போ நான் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். அப்போ 8.5லேருந்து 3/4 சேர்த்துட்டிங்கன்னா 9.25. இப்போ பாருங்கள், பழைய அளவில் 8.5 கரெக்டாக வந்துருச்சு. 3/4 இன்ச்சில் 9.25 வந்துருச்சு.
இதே மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு தாங்க. இடுப்பு சுற்றளவும் நீங்கள் அதே மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு 31.25 வந்துச்சு. அதையும் நீங்கள் டேப்பில் உங்களுக்கு எந்த இடுப்பளவு இருக்கோ அதை 2ஆக மடக்கி அதிலிருந்து மறுபடியும் நீங்கள் பாதியாக மடக்கிங்க. இதுக்கு கால்குலேட்டர் வேண்டாம், வகுக்கணும்னு வேணாம். நீங்கள் டேப்பை வச்சு மட்டும் ஃபோல்டு பண்ணி அதிலிருந்து நீங்கள் 2ஆக மார்க் பண்ணணும். ஏன்னா நம்மளோட சுற்றளவில் நம்ம இது பேக் பார்ட்டை 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் 2 பகுதி வரும். அப்போ மொத்தம் 4ஆக இருக்குது. அதனால தான் நம்ம 4ஆக அதை வகுக்கணும். அதை டேப்பால் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு 30ன்னு வைங்க. 30னா 2ல் 15, 2ஆக வகுத்தா அந்த 15ல் பாதி 7.5. அதுதாங்க கீழே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். 7.5 நான் லூஸுக்காக 3/4 இன்ச் விட்டுருந்தேன். அதை விட்டுட்டு டாட் பிடிப்பேன் பாருங்கள் பேக்கில், அதுக்கு 1 இன்ச்சும் 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன். உங்கள் அளவு ப்ளவுஸில் 1/2 இன்ச்சு டாட் பிடிச்சிருந்தாங்கன்னா 1/2 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்குங்க. எனக்கு 1 இன்ச்சு இருந்தது, நான் செக் பண்ணி பார்த்துட்டு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணதை நீங்கள் வச்சுக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. அது நான் எனக்காக லூஸு, அந்த ப்ளவுஸ்க்கு லூஸ் வேணுங்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போ பின் கழுத்து இறக்கம் 7 இன்ச்சு. அதே கழுத்து அகலத்தை 3 கீழே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டுக்குங்க. இதே மாதிரி பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா கழுத்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாடியில் இருக்கிற தையலுக்கான அளவு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சைடாக கிராஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அளவு மாறாது. இப்போ கழுத்தாக ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு ஷேப் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம எல்லா ரெடி அளவையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே டாட் பிடிக்கிறதுக்கும் நீங்கள் அந்த இடுப்பு சுற்றளவுலேருந்து டேப்பை 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல தாங்க நீங்கள் பிடிக்கணும். அதுதான் நமக்கு கரெக்டாகவும் இருக்கும். இப்போ ஹைட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அளவு ப்ளவுஸில் கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வச்சுருக்காங்க, எனக்கு பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருந்தது. அந்த அளவுலேருந்து 4 இன்ச்சை நான் வச்சு ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கீழே 1 இன்ச்சு விட்டுருந்தேன், இந்த பக்கம் 1/2 இன்ச், அந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இதை நம்ம மார்க் பண்ணி பேக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் 2 சைடும். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஸ்கேலில் கூட இதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கான அளவு. இப்போ உங்களுக்கு எந்த குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் தான் தையலுக்கான அளவு. இப்போ கழுத்தில் கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு பிடிப்பீங்களோ அந்தளவுக்கு. உங்களுக்கு புதுசாக இருக்குது, பயமாக இருக்குன்னா 1/2 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கு. நான் 1/4 இன்ச்சு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அதிகமாக விட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு விட்டால் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கிராஸ் பீஸை வச்சு அடிக்கும்போது பிசுறு அதிகமாக தெரியும். அதனால் நான் 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு அதிகமாக மார்க் பண்ணுறேன். இப்படி டேப்பை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஒரு 3 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டாட்டாக கொடுத்துக்குங்க. இது கட் பண்ணுற பகுதி. நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்கோல்கிட்டையும் கொடுக்கணும். ஆம்கோல் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற பாருங்கள், அந்த இடத்துலையும் நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. கீழேயும் பாடி பார்ட்டையும் மேலே ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுவோம், அந்த இடத்துல 1/2 இன்ச்சு. இப்போ ஆம்கோல்கிட்டையும் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சை வச்சு நீங்கள் டாட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்க. இதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணுற பகுதி. கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம தையல் போட்டுருவோம். அப்போ அந்த அளவு நமக்கு மாறாமல் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேக் பார்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பயப்படாமல் புதுசாக கற்றுக்கிறவங்க தைரியமாக ஒரு பீஸ் வாங்கி, ஒரு ஃபுல் பாயில் பீஸ் வாங்கி தைரியமாக உங்களோட ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். பயப்படாமல் கட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தையும் நம்ம தையலுக்கு விட்ட அளவில் கட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக உங்களுக்கு அளவுகள் மாற வேண்டாம்னா அந்த இடத்துல கரெக்டாக ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க ஆம்கோல்கிட்ட. இப்போ பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல பின்னை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பின்னு கொடுத்து கரெக்டாக கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் டாட்டை. இப்போ ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவ் அப்படியே ஆப்போசிட்டில் போட்டுட்டு அதே மாதிரி பிசுறு இருந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவை மடிச்சடிக்க ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ப்ளவுஸில் 6.5 இன்ச் இருந்தது. 1 இன்ச்சு கூட்டி வைக்க சொன்னாங்க. நீங்கள் உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் 6.5 இன்ச்சுக்கு 7.5 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவை மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம அது ரெண்டுலேயும் நான் லைன் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம தையலுக்கு விட்டுருக்கமான்ட்டு.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை சுற்றளவு எனக்கு 5.25 வந்தது. நான் ஒரு அரை இன்ச்சு கூட்டி ஒரு 5.25 வச்சுக்கிறேன். அந்த 5.25லேருந்து 1 இன்ச்சு நீங்கள் மேலே கூட்டிக்கிங்க. 6.25 வச்சு அதிலிருந்து கையோட கீழே கைக்குழி நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்குங்க. 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா எல்லா ப்ளவுஸுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் சுற்றளவு எனக்கு எவ்வளோ வருது? 9.25 இருக்குது. அந்த 9.25 கிராஸாக இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 1.25 மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு கரெக்டாக அந்த நம்ம மார்க்கிங் கொடுத்துருக்கு பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் ஸ்கேலை வச்சு ட்ராயிங் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்கேலை லைட்டாக பேக்கில் திருப்பி போட்டு இதே மாதிரி ஒரு கர்வாக வரைஞ்சிக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டால் 1.5 இன்ச் ஸ்லீவுக்கு விட்டுருங்க. நான் 2 இன்ச்சு விட்டதுனால 2 இன்ச்சு விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணியே பார்த்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற அளவை இப்படி செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இப்படி வரலன்னா டேப்பை வச்சு கூட நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படி வைக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியுது, கரெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு டேப்பில் அளந்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு எவ்வளோ வேணும்? 8.5 ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சேன். 9.25 இருக்கணும். இது ரெடி அளவில் தான் கரெக்டாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எனக்கு 9.25 கரெக்டாக வருது. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி அளவும் தையலுக்கான அளவுக்கும் லைன் போட்டு அந்த இடத்துல ஸ்லீவ்லேயும் இதே மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக அந்த தையலுக்கான அளவில் இப்படி கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒட்டு போடுற வேலை இருக்காது. அதனால் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. அதனால் நீங்கள் 1 மீட்டர் தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் 1.25 கூட சைஸை பொறுத்து நீங்கள் 1.25 கூட எடுத்துங்க. ஒட்டு போடாமல் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். போக போக தான் நம்ம அப்புறம் ஒட்டு வச்சு நம்ம பழவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே அந்த அர்க்காத் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச்சும் மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு வச்சு டேப் எப்படி அந்த அளவுலேருந்து சென்டராக மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சை கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு அப்படியே ஒரு கர்வாக நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இல்லை டாட் அப்படியே நீங்கள் கொடுத்து அந்த அரை இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை இது மாதிரி ஸ்கேலில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கண்டிப்பாக குடஞ்சி கட் பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த லூஸ்லாம் விழாமல் இருக்கும். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் தெளிவாக பார்த்து கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். நீங்கள் புதுசாக கட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் 2 வாட்டி கட் பண்ணி டேப்பை வச்சு எல்லாத்தையும் ஆம்ஹோல் சைஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாத் வாங்கி கட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நேர் கட்டிங்கும் இருக்குது, கிராஸ் கட்டிங்கும் இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இப்படி வச்சு கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் என்னோடது. அதனால் நான் இப்படி வச்சு கிராஸில் வச்சுருக்கேன். இதுவே நேர்னால் இப்படி தாங்க வைக்கணும். நேர் கட்டிங் பாருங்கள், நேர் கட்டிங்னா இழுவையே கொடுக்கல. அதுவே கிராஸ் கட்டிங்கில் வைக்கும்போது எவ்வளோ இழுவை கொடுக்குது பாருங்கள். அதனால தான் கிராஸ் கட் ப்ளவுஸில் நம்ம அளவு எடுக்கும்போது ரொம்ப இழுக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்ல கிராஸில் ஃபுல் கிராஸில் வச்சு அப்படியே பேக் பார்ட்டை வச்சு கழுத்து பாதி மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ஃபோல்டிங்லேயும் நீங்கள் லைட்டாக லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோலையும் நீங்கள் அதே மாதிரியே வரைஞ்சிக்குங்க. சைட்லேயும் லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா அர்க்காத் பண்ண இடத்துல லைட்டாக நீங்கள் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்குங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்க்கிங் கொடுத்துட்டு நீங்கள் பேக் பார்ட்டை எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்கழுத்து இறக்கத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. முன்கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு 6. அது கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து ரெடி அளவுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். அந்த ரெடி அளவில் நான் லைன் போட்டு 6 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சுங்கிறது இங்கே பார்த்திங்கன்னா மேலே நான் தையலுக்கான அளவு இருக்குது, கீழே வந்து தையலுக்கான அளவு நம்ம இப்போ தான் விடணும். 6 இன்ச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி 5.25க்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். 6ங்கிறது ரெடி அளவு,
6 நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கீழே தள்ளி வந்துடும். அதனால் 6லேருந்து நீங்கள் மேலே தள்ளி ஒரு 5.25க்கு மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது 6 கரெக்டாக வந்துடும். இப்போ இதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு பண்ணும்போது உங்களுக்கு, ஏன்னா நான் மேலே ஃபஸ்ட்டே உங்களுக்கு கழுத்து பகுதியில் தையலுக்கான அளவு இருக்குது, கீழே முன்கழுத்து இறக்கத்துக்கு மட்டும் நான் விடல. அதனால தான் 1/4 இன்ச்சு மேலே தள்ளி பாக்ஸ் போட்டால் ஒரே பாக்ஸாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் முன்னாடி நம்ம கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் ஆம் ஹோலை 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி மேலேருந்து அந்த 1/2 இன்ச்சு கொண்டு வந்து நீங்கள் கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய அளவுகள்லாம் வேணாம். 1/2 இன்ச்சு நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அப்படியே பெண்டு பண்ணி கொண்டு போயிடுங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு முன்கழுத்தை நீங்கள் பண்ணிக்கங்க. ஆம் ஹோல் 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ட்ராயிங் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கிராஸோட லென்த்து எனக்கு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. நான் அதை மார்க் பண்ணி கரெக்டாக இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் நேர் கட்டிங்காக இருந்தால் நேராக வச்சு இதே மார்க்கிங்கை நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அளவு ப்ளவுஸ் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுங்க. அளவு ப்ளவுஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு கழுத்தோட ரெடி அளவு 6 இன்ச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணி அந்த முன்னாடி கொக்கி பட்டிக்கிட்ட ஒரு டாட் வரும் பாருங்கள், அது எந்த இடத்துல வருதோ மார்க்கிங் கொடுங்க. பட்டி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த டாட் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த டாட்டோட லென்த்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் செக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 2.25 இருக்குது. நான் அந்த 2.25 லைன் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு மெயின் டாட்டை நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கும் நீங்கள் அளவு ப்ளவுஸில் எடுத்து கொக்கி சைடே நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஒரு சைடு எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த சைட்லேயே எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி சைட்லேருந்து அந்த மெயின் டாட் அந்த பட்டி இருக்குது பாருங்கள், அதிலேருந்து மெயின் டாட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு 2.25 ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அதே சைடில் பட்டிக்கு தைக்கிறதுக்காக விட்டுருந்த பாருங்கள், அதிலிருந்து நீங்கள் 2.25 அந்த லைனில் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம டாட்டோட வித்தை மார்க் பண்ணணும். இப்போ டாட்டை கரெக்டாக நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த டாட் எங்கே பிடிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல விரலை வச்சு பார்த்து இப்போ பாருங்கள் எனக்கு அந்த இடத்துல இருக்குது. நான் மார்க்கிங் பண்ணி அதுலேருந்து பார்க்குறேன், எனக்கு 1.5 இன்ச்சு வருதுங்க. அந்த 2.25 மார்க் பண்ணதுலேருந்து தான் நீங்கள் 1.5 இன்ச்சும் அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சும் நீங்கள் எல்லாமே அந்த சைடு தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட கிராஸோட உயரத்தை தான் மார்க் பண்ணுறோம். கரெக்டாக அது சென்டரில் நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து அதோட உயரத்தை நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். நல்லா சுருக்கமாக இருந்தால் எடுத்து விட்டுட்டு வச்சு பாருங்கள். எனக்கு 3 இன்ச்சு வருது அந்த மார்க்கிங் கிட்ட. அதோட உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வருது. அந்த 3 இன்ச்சை நம்ம அந்த சென்டரில் இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 அந்த சென்டரில் தான் அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் போட்டுங்க. சென்டரில் லைன் போட்டாச்சு. இப்போ இந்த சைடும் அந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் குழப்பிக்கவே வேணாம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த டாட் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட்டோட இருக்கிற இடைவெளி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஆம் ஹோல் டாட் எந்த இடத்துல வருதுன்னு அடுத்தது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் டாட் இப்போ ஸ்லீவோட ரெடி அளவை நான் டாட் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ரெடி அளவில் என்னோடய ஆம் ஹோல் ரவுண்டு எந்த இடத்துல அந்த டாட் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 5.25 வந்துச்சு. கரெக்டாக அப்படியே டேப்பை வச்சு 5.25 ஒரு மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் டாட்டுக்கும் ஆம் ஹோல் டாட்டுக்கும் உள்ள இடைவெளியை பாருங்கள். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் அந்த மெயின் டாட் பிடிச்சிருப்பாங்க, அதில் தான் ஆம் ஹோல் டாட் பிடிச்சிருப்போமா, அதுக்கு 2க்கும் இல்லை வித்தியாசத்தை பாருங்கள். எனக்கு 2 இன்ச்சு வருது. அந்த 2 இன்ச்சை மெயின் டாட்லேருந்து ஆம் ஹோல் டாட்டு மார்க் பண்ண அது நேராக பார்த்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு லைனாகவே லைட்டாக மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த பக்கம் இருந்து மார்க் பண்ணும்போது அது டச் ஆகணும். இப்போ ஊக்குப்பட்டியிலேருந்து ஆம் ஹோல் டாட்டுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கிட்ட வருது. இப்போ அந்த ஊக்குப்பட்டியிலேருந்து ஆம் ஹோல் டாட்டு அங்கே மார்க்கிங் கொடுத்துருப்பாருங்க, அது எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். 2.25 3 உங்களுக்கு எந்த வித்தியாசம் வருதோ அது ரெண்டும் எந்த இடத்துல டச் ஆகுதோ அங்கே ஒரு கிராஸ் மாதிரி போட்டு நீங்கள் நேராக ஒரு லைன் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கா இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அந்த பக்கம் 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். டாட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் 1/2 இன்ச்சு நான் கீழே தள்ளி மார்க் பண்ணுறேன். ஆம் ஹோல் டாட்லேருந்து 1/2 இன்ச்சு அந்த பக்கம் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் நம்ம அளவு மாறாமல் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா டாட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி கிராஸாக இது மாதிரி லைன் போட்டுக்குங்க. 3 டாட்டையும் நம்ம பிடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு கண்டிப்பாக 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. அந்த 1/2 இன்ச்சை கரெக்டாக பிடிச்சிருங்க, அப்போ தான் அளவுகள் மாறாது. இப்போ 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த கழுத்தை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இந்த பட்டிக்கு விட்டுருந்த பாருங்கள், அதுலேருந்து நேராக இப்போ அந்த டாட்டுக்கு விட்டோம்ல 2.75 அங்கே கொண்டு போய் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சைட்லேயும் நீங்கள் அந்த தையலுக்கான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் ப்ளவுஸை வைக்கணும். பட்டி எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையலுக்கான அளவையும் நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த லைனை நம்ம இங்கேருந்து இங்கே லைனை மார்க் பண்ணியாச்சு. நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஊக்குப்பட்டி கொடுத்த பாருங்கள், அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே தையலுக்கான அளவு விட்டுருந்தா அந்த டாட்லேருந்து நேர் சைடு கொண்டுட்டு போயிடுங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டு இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த குழப்பமும் வேணாம், பொறுமையாக பார்த்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பொறுமையாக பாருங்கள். பேப்பரில் கட்டிங் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள் அளவுகளெல்லாம் சரியாக இருக்கா, டாட்டுக்குள்ளே இடைவெளி சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் துணியில் போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னொரு சைடும் உங்களுக்கு அளவுகள் மாறாமல் விழுந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக மெயின் டாட்டில் 3 சைடும் இதே மாதிரி அர்க்காத் பண்ணிக்கங்க. ஆம் ஹோல் டாட்கிட்டையும் அர்க்காத் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு நீடில் எடுத்து அந்த டாட்டோட எண்டிங்கில் கரெக்டாக ஒரு பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி விழுந்துடும். அதை வச்சு நீங்கள் பின்னாடியும் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மார்க்கிங் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. அது இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தப்பு வரதான் செய்யும். தயங்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பிரித்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதே மாதிரி நீங்கள் 2 பக்கத்தையும் கரெக்டாக போட்டு ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா ஒரு சைடாக எல்லாமே போகிறதுக்கு ஒரு சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது எல்லாருமே புதுசாக பழகும்போது வர்ற தப்பு தான். நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க தைரியமாக. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பட்டி தான். பட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த துணி இந்த சைடில் எனக்கு இருந்துச்சு, நான் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சு தேவையில்லைங்க, 1 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். நம்ம அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். நல்லா பட்டி வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் பெருசாகவே எடுத்துகிட்டு போயிடலாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ ஹைட்டில் போட்டுட்டு இதுக்கும் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி கரெக்டாக 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பட்டியோட அகலம் 7 இன்ச்சு. ஆனால் நான் இப்போ பாடி சுற்றளவு 3/4 இன்ச்சு கூட்டியிருக்கேன். அதனால பத்தாதில்ல, அதனால நான் 1 இன்ச்சு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன். 8 இன்ச்சாக வச்சுக்கிறேங்க. அதிகமாக இருந்தால் நம்ம அப்புறம் கட் பண்ணிட்டா போச்சு. 10லினா தான் கஷ்டம், ஜாயின் போட்டுட்ருக்கணும். இப்போ கீழே அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சும் அது இல்லாமையே நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா எனக்கு 11 இன்ச்சு வருது. நான் அந்த 11 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களும் இதே மாதிரி அதிகமாகவே எடுத்துக்குங்க, கம்மியாக எடுத்துக்காதீங்க. பத்தாமல் போயிடுச்சுன்னா ஜாயின் போட்டுட்டு குழப்பம் வரும். அதனால் ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா உயரத்தை தான் நான் மார்க் பண்ணுறேன். அதில் அளவில் எவ்வளோ உயரம் எடுத்திருந்தேன், 2.5 எடுத்திருந்தேன். ஆனால் இப்போ நான் ப்ளவுஸோட உயரம் பாருங்கள் 13 வச்சுருக்கேன். 12.5 இருந்த ப்ளவுஸில் 13 வச்சுருக்கேன். அப்போ இது வந்து கிராஸில் நீங்கள் வந்து லென்த்தை கூட்டக்கூடாது. அப்போ கிராஸ் உங்களுக்கு வந்து இறங்கிடும். அதனால் பட்டியில் தான் உயரத்தை கூட்டணும் ஃப்ரண்ட்டில். அதனால் பட்டியில் 2.5 இருந்ததை நான் 3.5 மாற்றிக்கிறேன். 1/2 இன்ச்சு கூட்டி 3 மாற்றி அதுலேருந்து தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மெயின் டாட் பிடிச்ச பாருங்கள், அந்த இடம் எவ்வளோ கேப்பில் வருது, உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். 2.25 அப்படி கீழே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதோட உயரமும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு கூட்டினதுனால எனக்கு 1/2 இன்ச்சு அதிகமாக தான் இருக்கும். சைடில் பாருங்கள் இப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 2.25 வந்துச்சு. நான் 1/2 இன்ச்சு கூட்டினதுனால 2.25 மாற்றிக்கிறேன். நீங்கள் அளவுகளை கூட்டலினா உங்கள் அளவு ப்ளவுஸில் இருந்த அளவுகளை மட்டுமே மார்க் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக வச்சதுனால உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அது குழப்பாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களோட அளவு ப்ளவுஸில் அளவுகள் மாற்றலை அப்படின்னா அதே அளவை நீங்கள் வெய்யுங்க. நான் 1/2 இன்ச்சு மாற்றினதுனால தான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச்சை மாற்றி கரெக்டாக தையலுக்கான அளவுகளை நீங்கள் மறக்காமல் விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க பட்டி. நம்ம பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சை மறக்காமல் விட்டுருங்க. மேலேயும் தையலுக்கான அளவுகளை விட்டுருங்க.
ஒரு வாட்டிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு துணி அதுலேயே அதிகமாக இருந்ததுனால உள்ளே வைக்கிறதுக்கும் அதே துணியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி கரெக்டாக நீங்கள் அர்க்காத் ஒரு சைடாக பண்ணிட்டீங்கன்னா மாறாது. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் 1 இன்ச்சு கொடுத்துருந்தேன் பாருங்கள், ஃபோல்டு பண்ண அதையும் அர்க்காத் பண்ணிங்க. அப்படியே ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. அவ்வளோதாங்க, பட்டியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க, போதுமானது. உயரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஃப்ரண்ட்டும் பட்டியும் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் எடுத்தாச்சு, பட்டியும் வச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ண மொத்தம் 5 இருக்குது, அதில் 1 இன்ச்சு குறைஞ்சிடும். இப்போ 4 தான். கீழே பட்டிக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் 4 இன்ச்சு தான், 5ல் 1 இன்ச்சு குறைஞ்சிரும், 4 இன்ச்சு தான் வரும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அதுலேயும் நம்ம தையலுக்கு போச்சுன்னா 3 தான் வரும். மொத்தமாக ஒரு மேலே 4 கீழே 3 7 இன்ச்சு. 7 இன்ச்சுங்கிறத நீங்கள் 1 இன்ச்சு ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபோல்டு பண்ணி அடிக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஐப்பட் 2.5 இன்ச்சு அகலத்துக்கு உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்கு எடுத்துங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ். கழுத்துக்கு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடிப்போம். நல்லா இது மாதிரி கிராஸில் வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். திருப்பி கொடுக்கவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு, ஒரு ஸ்கேலுங்கிறது 1.5 இன்ச் வரும். நான் அது மாதிரி போட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு 4 பீஸ் எடுத்துக்கங்க, போதுமானது. கிராஸ் பீஸை இதே மாதிரி நீங்கள் நல்லா கிராஸில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதோட அளவுகளை நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக வரும். தயங்காமல் நீங்கள் பயப்படாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். என்கிட்ட நிறையா சிஸ்டர் எனக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு தயக்கமும் பயமும் வேணாம். கண்டிப்பாக உங்களாலே முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு பீஸும் தொலையாது. இதே மாதிரி பேக்கை வச்சு ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி, கிராஸ் பீஸு, ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸை நீங்கள் தைக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. பாய்.